இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வேணும் உனக்கு? ஏய் இங்க பாரு, அந்த லீலாவை ஓன் கண்ட்ரோல்ல தான் நீ எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. அவள் வச்சு நீ என்ன பிளான் பண்ண போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் நேராக மேட்ருக்கு வரேன். அந்த லீலாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இந்த பார், இது உனக்கு தேவையில்லாத வேலை. உனக்கு உங்க அக்கா கல்யாணத்தை நடத்த பணம் வேணும்ல, அதுக்காக தானே அங்க இருக்க. எனக்கு அது நல்லா தெரியும். அது ஏன் பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன வந்துச்சு? இந்த பார், நீ இன்னொரு பக்கத்துல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் டீசெண்டா உன்ட்ட டீல் பேசலான்னு வந்திருக்கேன். உங்க அக்கா கல்யாணம் மண்டபம் வரைக்கும் போய் நின்று போச்சுல, அந்த கல்யாணத்தை திரும்ப நடத்துறதுக்கு 10 லட்சம் என்ன 20 லட்சம் தரேன். அதாவது நீ இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாலும் சரி, வைக்கலைனாலும் சரி, ஏன் மாமனார் உனக்கு பணம் கொடுக்க போறது கிடையாது. அதனால நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாரு. ஏமா, நீ எனக்கு 5 பைசா திருப்பி தர வேணாம், அட வட்டி கூட வேணாமா. அந்த பணத்தை வச்சு உங்க அக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தலாம். பணத்தை வாங்கிட்டு அந்த லீலாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இதான் என்னோட சூப்பரான டீல். எப்படி இருக்கு? ஏய், எதுக்கு சிரிக்கிற? இல்ல, உன்கிட்ட நேரா மோதி ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இல்ல, அதான் இப்படி ஒரு கேம பேசிக்கிட்டு இருக்க. போன தடவை வீராப்பா சவால்ல விட்ட, இப்போ இப்படி கொட்டி பாம்பாட்டம் அடங்கி போய் பேரம் பேசிக்கிட்டு இருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? ஏய், உன் தயவு எனக்கு தேவையே இல்ல. இங்க பாரு, நான் அந்த வீட்டுக்கு மருமகன் ஆனதுக்கு அப்புறம் உன் வீட்டுல எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் என்னோட விருப்பம் தான் இருக்கும். சோ இப்பவே என்கிட்ட நான் சொல்றதெல்லாம் கேட்டு கோஆபரேட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நாளை பின்ன உனக்கு என்ன தேவைனாலும் நான் பண்ணித்தரேன். ஆனா என்ன பகச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து 10 பைசா கூட வாங்க முடியாது. ஏய், அந்த வீட்டுல உன்னை வேலைக்காரியா தான் நடத்துறாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை இன்னும் மோசமா நடத்துவேன். ஒழுங்கா நான் சொல்றத கேட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. நீ சொன்னதெல்லாம் நடக்கணும்னா நீ அந்த வீட்டுக்கு முதல்ல மருமகனா வரணும். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அந்த வீட்டு ஆம்பளைங்க முன்னாடி உன் தோலை உரிச்சு அவங்க மூலமா உன் கழுத்து புடிச்சு வெளியே தள்ள வைக்கிறேன் பாரு. ஓ, பொம்பளை பிள்ளையா இருக்கியே, பொழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நினைச்சுதான் இங்க வந்தேன். ஆனா எப்ப கேவலமா இந்த அளவுக்கு என்ன எடுத்தறிஞ்சு பேசுனியோ, இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட போறதே இல்லை. இந்த கதிர்வேல் யாரு என்னன்னு உனக்கு இன்னும் தெரியல. ஆனா உனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்திலேயே நான் எவ்வளவு மோசமானவன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அந்த லீலாவை நீ எந்த சந்து பொந்துல ஒளிச்சு வச்சிருந்தாலும் சரி, அவன் அந்த மணமேடைக்கு வரவே மாட்டான். அதுக்குள்ள நான் அவளை தூக்கி உன் மூஞ்சில கரிய பூசி அந்த சித்ரா கழுதுற தாலியும் கட்டி காட்டுறேன். அதுக்கப்புறம் காலத்துக்கும் அந்த வீட்டுல என் காலுக்கடியில நீ கடக்க வேண்டியதான். ஓ அப்படியா? இப்படி குறுக்கு வழியில போற உனக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும்போது, எப்பவும் நேர் வழியில நேர்மையா போற எனக்கு எவ்வளவு இருக்கும்? உன்னால முடிஞ்சா மண்டபத்துக்கு லீலா வரத தடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டு. நீயா நானானு பாத்து. இந்தாங்க மாமா, இதை வாங்கிக்கோங்க. நம்ம சித்ராவுக்கு கல்யாணம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. லேட்டா வந்து பத்திரிக்கை கொடுக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தூரத்து சொந்தக்காரங்க எல்லாருக்கும் முன்னாடியே பார்த்து பத்திரிக்கை எல்லாம் வச்சுட்டு, ரொம்ப நெருக்கமான உங்களை நேரில் வந்து மரியாதையோட கூப்பிடணும்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, வாங்கிக்கோங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ள, இதுவே பெரிய மரியாதை மாப்பிள்ள எங்களுக்கு. என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள வந்திருக்காருல்ல, போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துக்கலாமா?
போமா. இந்தாங்க. பாருங்க மாமா, பாருங்க. மாமா, மற்ற விஐபிஎஸ் கூப்பிடுற மாதிரி உங்களையும் கூப்பிட்டுருக்கு. நீங்க 2 பேரும் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வந்துடுறோம் மாப்ள. பத்திரிக்கை நல்ல பிரம்மாண்டமா அழகா இருக்கு மாப்ள. இத பார்த்தாலே கல்யாணம் எவ்வளவு தடபடலாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமா மாமா, எங்க குடும்பத்துல சித்ரா தான் ஒரே பொண்ணு. அதனாலதான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். அப்புறம் மாப்ள, நம்ம தீபாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும். மணமேடை வரைக்கும் போய் நின்னு போன கல்யாணங்கிறதுனால வெளியாளுங்க என்னென்னமோ பேசுறாங்க. இதுக்கப்புறமும் நாம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்ள. என் பொண்ணு இந்து எப்படியும் பணத்தை ரெடி பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்திடுவா. அதுவும் இப்போ அவ கூட துணைக்கு நீங்க இருக்கீங்க. இந்த வீட்ல ஆம்பளை புள்ள இல்லையேங்கிற குறைய தீர்த்து அந்த இடத்துல இருந்து நீங்க இந்த கல்யாணத்தை நடத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்ள. நீங்க இந்துவ கல்யாணம் பண்ணதுல ஊர்க்காரங்க 1000 பேசினாலும் எனக்கு நீங்க மருமகனா கிடைச்சது நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் மாப்ள. நீங்களும் இந்துவும் சேர்ந்து தீபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாமா, நானும் இந்துவும் தீபா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. அப்ப நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்சம் இடத்துலலாம் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கும் மேல கல்யாண வேலையும் இருக்கு. அதனால நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நீங்க வந்துருமா? சரிங்க மாப்ள, நாங்க வந்துடுறோம். சரி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. என்ன? சரி, வரேன் மாமா, வரேன்.